நியூசிலாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள வங்கதேச கிரிக்கெட் அணியானது தற்போது அந்த நாட்டு அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று விளையாடியது. இந்த தொடரின் 2வது ஒருநாள் போட்டியானது டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்த போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணியானது முதலில் பந்து வீசுவதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய வங்கதேச அணியானது துவக்க முதலே அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தாலும் வங்கதேச அணியின் துவக்க ஆட்டக்காரரான சோமியா சர்க்காரின் மிகச்சிறப்பான ஆட்டம் காரணமாக அந்த அணியானது 49.5 ஓவர்களில் 291 ரன்களையும் குவித்தது. வங்கதேச அணி சார்பாக அதிகபட்சமாக அந்த அணியின் துவக்க வீரரான சோமியா சர்க்கார் 151 பந்துகளை எதிர்கொண்டு 22 பவுண்டரி மற்றும் 2 சிக்சர்கள் என 169 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். அதனைத் தொடர்ந்து 292 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி விளையாடியது. 46.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 296 ரன்களை குவித்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. இருப்பினும் இந்த போட்டியில் வங்கதேச அணி சார்பாக துவக்க வீரராக களமிறக்கிய விளையாடிய சோமியா சர்க்கார் அவர்கள் இந்திய அணியின் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் 14 ஆண்டுகால சாதனை ஒன்றினை முறியடித்து அசத்தியுள்ளார். அந்த வகையில் அவர் படைத்த சாதனை என்னவென்று பார்த்தால், கடந்த 2009ஆம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக நியூசிலாந்து மண்ணில் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் 163 ரன்கள் அடித்ததை நியூசிலாந்து மண்ணில் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் எடுத்த அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது சௌமியா சர்க்கார் அடித்த 169 ரன்கள் மூலம் சச்சின் டெண்டுல்கரின் வரலாற்று சாதனையை முறியடித்து உள்ளார். மேலும் வங்கதேச அணி சார்பாக தனிப்பட்ட முறையில் அதிகபட்ச ரன்கள் அடித்த வீரர்களின் பட்டியலில் சௌமியா சர்க்கார் 2வது இடத்திலும் உள்ளார். இந்த பட்டியலில் அந்த அணியைச் சேர்ந்த மற்றொரு துவக்க வீரரான லிட்டன் தாஸ் 176 ரன்களுடன் முதலிடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.